सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிக்கா பிப்ரவரி 2025க்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ट्रिची சபாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சென்னை சபாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. பிரவேசிக்கா ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமனா 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. 8 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 5 தான் அட்டென்ட் பண்ணணும். இதுக்கு 10 மார்க்கு. இதுக்கு நீங்கள் லெசன் 1, 2, 4, 6, 7, 8, 9, 10, 11 ஏன்னா இந்த லெசனில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு படிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வசதியாகவும் இருக்கும். அதனால இந்த லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. 8 கொடுத்து 5 அட்டன் பண்ணுறதுனால தயவுசெய்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. அடுத்தது செகண்ட் ரோமன் கவி பரீட்சையை 5 மார்க்ஸு. 1 to 5ல் உள்ள லெசனை கவிதாவில் உள்ள கவி பரீட்சையை அத்தனையும் படிச்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு எது கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது நேராக 6th ரோமன் போயிடுங்க. 6th ரோமனுக்கு 5 மார்க்ஸு. கண்டஸ்ட் தோகை அந்த 1 to 10 அந்த தோகை பூரா படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தோகை வரும் அந்த தோகை வரும்னு சொல்லவே முடியாது, இதுக்கு சாய்ஸே கிடையாது. 2 தோகை தான் கொடுத்துருப்பாங்க, அதனால எல்லா தோகையும் படிச்சுக்கிறது தான் நல்லது. அடுத்தது 7th ரோமன். இது லெசனில் உள்ள 2 மார்க்ஸ் கொஸ்டின்னு. இதுக்கு லெசன் 1, 2, 3, 4, 6, 7, 8, 10 இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் படிச்சிங்கனாலே ஈஸியாக 8 கொடுத்துருப்பாங்க, 5 அட்டன் பண்ணிடலாம், 10 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், 6th ரோமன், 7th ரோமன் இதை நல்லா படித்தாலே 35 மார்க்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இல்லை நாங்கள் 60 மார்க்ஸ் எடுக்க ஆசைப்பட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ட் ரோமன் 10 மார்க்ஸு சாராஞ்சு, அதாவது கவிதாவில் உள்ள சாராஞ்சு 1 to 4 இந்த சாராஞ்சு படித்தே ஆகணும். ஏன்னா சில சமயம் சென்னை சபாவுக்கு யசோதராக்கா விலாப் கேட்குறாங்க, திருச்சி சபாவில் தேரா அபினா ஹோகா மேரா அது கேட்குறாங்க. ஸோ எது கேட்குறாங்கன்னே சொல்ல முடியல. அதனால் 1 to 4 சாராஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ரோமன் 10 மார்க்ஸு. பத்யான்ஸில் உள்ள சந்தர்ப்பு பாவார்த்து 2 கொஸ்டின் 4 கொடுத்துருப்பாங்க, 2 அட்டன் பண்ணோம். அதுக்கு 1, 2, 3, 6, 8, 9, 10 இது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க தான் ஐயோ இன்னும் இவ்வளோ லெசன்னு தோணும், ஆனால் அதில் உள்ள சந்தர்ப்பு பாவார்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th ரோமன். 5th ரோமன் அதுக்கும் 10 மார்க்ஸு. பத்யான்ஸில் உள்ள சந்தர்ப்பு பாவார்த்து தான் கேட்பாங்க, 4 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 2 எழுதணும். 11, 12, 14 இந்த இதில் உள்ள பத்யான்ஸில் உள்ள உருது பத்யான்ஸு இதெல்லாம் கலந்து தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை படிச்சுக்கோங்க. இப்போ ரோமன் நம்பர் 1 to 7 அட்டென்ட் பண்ணாலே ஈஸியாக 60 மார்க்ஸ் வாங்கிடலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். அதனால் இதை கவனமாக படிச்சுக்கோங்க. எழுதி பாருங்கள், தயவுசெய்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே ஃபாஸ்ட் வரும். 60 மார்க்ஸ் தாண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 8th ரோமனுக்கு 15 மார்க்ஸு 5 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 3 அட்டன் பண்ணணும். லெசனில் உள்ள 5 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 1 to 7 இந்த லெசனில் உள்ள 5 மார்க்ஸ் கொஸ்டின் படிச்சிங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 9th ரோமனுக்கு சாராஞ்சு 10 மார்க்ஸு. இதுக்கு 1, 2, 4, 5 நச்சிகேதா, தீன் பச்சே, ஸ்வச்சதா அபியான், யூனிகோடு இந்த 4 சாராஞ்சு படிச்சிங்கனாலே ஈஸியாக ஏதாவது ஒன்று வந்துடும், ஈஸியாக 10 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது 10th ரோமன் 15 மார்க்ஸு சந்தர்ப்ப பாவார்த்து லெசனில் உள்ளது. இதுக்கு 1, 2, 3, 4, 6, 7 இதில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்து படிச்சிங்கன்னா போதும், 5 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 3 அட்டன் பண்ணணும். இதுக்கு 15 மார்க்ஸு. ஸோ 2 மந்த்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ஒதுக்கிக்கங்க, 2 மந்த்ஸ் செகண்ட் பேப்பர், 2 மந்த்ஸ் தேர்ட் பேப்பர் இப்படி படிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் பிரவேசிக்காவை அட்டன் பண்ணலாம். எழுதியும் பார்த்துக்கங்க தயவுசெய்து, திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.